தமிழ்நாட்டில் இன்று மட்டும் 75 திருக்கோயில்களில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பெரம்பூர் சேமாத்தம்மன் கோயிலில் திமுக ஆட்சியின் 4000வது குடமுழுக்கு விழா நடைபெற்றது. திமுக ஆட்சி அமைந்து இதுவரை 4044 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது. 4000வது குடமுழுக்கு விழா சென்னை பெரம்பூரில் உள்ள சேமாத்தம்மன் கோயிலில் சிறப்புற நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கரூர் தாந்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமணசாமி கோயிலில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. தமிழில் மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, MP ஜோதிமணி உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நாமாவைக்கு நீராடினால் தேங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. சிதம்பரத்தில் நந்தனார் கோயில், சவுந்தரநாயகி உடனுரை சிவலோகநாதர் கோயில்களில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். காரைக்குடியின் காவல் தெய்வமாக விளங்கி வரும் பொய் சொல்லா மெய்ய ஐயனார் கோயிலில் குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே அம்பிளிக்கை கிராமத்தில் சவுடம்மன் கோயில் குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெற்றது. வத்தலகுண்டு அருகே புதுப்பட்டி கிராமத்தில் உள்ள சீலைக்காரியம்மன் கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நத்தம் பில்லமநாயக்கன்பட்டியில் உச்சி மாகாளியம்மன் கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சூடியூரில் இருளப்பசாமி கோயில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே ஊராங்காணி கிராமத்தில் உள்ள முருகன் கோயிலில் நடைபெற்ற மகா குடமுழுக்கு விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். வாழப்பாடியில் நாகசக்தியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவில் பல ஊர்களில் இருந்து ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். இதேபோன்று விழுப்புரம் அருகே உள்ள வராகியம்மன், நெல்லை தச்சநல்லூர் சந்தி மரித்தம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.